கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிராம்பு விவசாயம் அமோக விளைச்சல் கண்டுள்ள நிலையில் தற்சமயம் அறுவடை பணிகள் தீவிரம் அடைந்துள்ளது. குமரி மாவட்டம் நறுமண பயிர்கள் விளையும் மாவட்டமாகும். இங்குள்ள மலைப்பகுதிகளான மாராமலை, பாலமோர், முக்கடல், கரும்பாறை, ஆறுகாணி, மோதிரமலை போன்ற பகுதிகளில் கிராம்பு, மிளகு, வனிலா, ஜாதிக்காய், கோகோ உள்ளிட்ட நறுமண பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் கிராம்பு அதிக விலை மதிப்பு கொண்ட பயிராகும். வெப்பமண்டல பயிரான கிராம்பு நல்ல வெதுவெதுப்பான ஈரப்பதம் உள்ள சூழ்நிலையில் நன்கு வளரும் தன்மை கொண்டது. வெப்பநிலை 20-30 டிகிரி செல்சியஸ் இருக்கும் நிலையில் இப்பயிர் நல்ல விளைச்சல் கொடுக்கிறது. பொதுவாக கடல் மட்டத்திலிருந்து 1000 மீட்டர் உயரத்திற்கு மேல் உள்ள மலை பிரதேசங்களில் வளரும் பயிர் இது. கிராம்பு பயிர்கள் வளர்க்க விவசாயிகள் முதலாவதாக மேட்டுப்பாத்திகள் அமைக்கிறார்கள். நல்ல வடிகால் கொண்ட மணல் கலந்த களிமண் இச்சாகுபடிக்கு மிகவும் ஏற்றது. சுமார் 75 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு இப்பயிர் நடவு செய்யப்படுகிறது. தென்னை, காப்பி, தேயிலை ஆகிய பயிர்களின் இடையில் ஊடுபயிராகவும் வளர்க்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் கூட இளம் செடிகளுக்கு தேவையான நீர் பாய்ச்சுவது அவசியமாகிறது. வளர்ச்சி பெற்ற மரங்களுக்கு அவ்வப்போது நன்கு நீர் பாய்ச்சப்படுகிறது. இவ்வாறு செய்வதன் மூலம் காய்ப்புத்திறன் அதிகரிக்கும் என்று கூறுகிறார்கள் விவசாயிகள். கிராம்பு 40 அடி வரை வளரக்கூடிய மரமாகும். பயிர் செய்யப்பட்டது முதல் 4வது ஆண்டிலிருந்து அறுவடை செய்யப்படுகிறது. இதில் பூக்கள் நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை தோன்றும். அப்போது கிராம்பு பூ பார்ப்பதற்கு இளம் வெளிர் பச்சை நிறத்தண்டுடன் மேல்புறம் 4 கணுக்களுக்குள் அடங்கிய சிறு உருளை போன்ற அமைப்பாக காணப்படுகிறது. பூ பூத்த 6 மாதங்களில் பூமொட்டுக்கள் பச்சை நிறத்திலிருந்து இளம் சிகப்பு நிறமாக மாறும். அதே சமயத்தில் பூக்கள் இதழ் விரிய தொடங்குவதற்கு முன்பாகவே கொத்து கொத்தாக தோன்றும் எல்லா மொட்டுக்களையும் அறுவடை செய்கின்றனர். மரம் ஒன்றிற்கு 3 கிலோ வரையிலான உலர்ந்த கிராம்பு கிடைக்கிறது. கிராம்பு சந்தை விலைக்கு கிலோ ஒன்றிற்கு 1000 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. இவ்வாறு விற்கப்படும் கிராம்புகள் சமையலுக்கும் கறிகளுக்கும் சுவையூட்டவும் கறி மசாலா வகைகள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. மேலும் வாசனை தயாரிப்புகளுக்கும் சோப்பு, பற்பசை போன்ற பல பொருட்கள் தயாரிக்கவும் பயன்படுகிறது. கிராம்பு சாகுபடி மாராமலை பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கிராம்பு அமோக விளைச்சல் கண்டுள்ளதை அடுத்து அதன் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளது. 40 அடி மரத்தில் ஏறி பூக்களை பறிப்பது என்பது சிரமமான காரியம்தான். இருந்தாலும் இந்த மரங்களில் ஏறி ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இந்த தொழிலில் ஈடுபடுவது என்பது நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அசத்தலாக அனாயாசமாக மரத்தில் ஏறி கிராம்பு பூவை பறிக்கும் இந்த பெண் பூவை பார்ப்பதற்கே நம் விழிகள் விரிகின்றன. திருநெல்வேலி, மதுரை, புதுக்கோட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் கேரள மாநிலங்களில் இருந்தும் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் வந்து இந்த கிராம்பு பூ பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவர்கள் மரத்தில் ஏறி ஒரு கொம்பிலிருந்து மறு கொம்பிற்கு கயிறுகளால் பின்னல் போல கட்டி அதில் அமர்ந்து இந்த பூவை சேகரிக்கின்றனர். இவர்களுக்கு தினக்கூலியாக 350 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அடங்கலாக பறிக்கும் போது கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய் வீதம் கிடைப்பதால் 500 முதல் 1000 ரூபாய் வரை கூட தினக்கூலியாக கிடைக்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகின்றனர் இந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள்.